சூரியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய் புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு பேரறிஞர் குணா அவர்களின் தமிழரின் தொன்மை என்கின்ற நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்தில் வரவேற்புரையாற்றி இருக்கின்ற பேராசிரியர் தமிழ் திரு சாம்சன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே எனக்கு முன்பாக வாழ்த்துரை வழங்கிய பேராசிரியர் தமிழ் திரு ஜவஹர்நேசன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய தமிழர்களத்தினுடைய பொதுச் செயலர் அன்பிற்கினிய தமிழ் திரு அரிமாவளவன் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய தமிழ் திரு அழகர் அவர்களே, இந்த ஒப்பற்ற நூல் பிரமிக்க தகுந்த பெருமை மிகுந்த தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் இடத்தினுடைய வரலாற்று உண்மைகளை மிகச் சிறப்பாக சான்றுகளோடு இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரிய கருத்து பெட்டகமாம், தமிழர்களினுடைய வரலாற்று பெட்டகமாம், இந்த தமிழரினுடைய தொன்மை என்ற வரலாற்று இந்த நூலை வடித்திருக்கின்ற பேரறிஞர் குணா அவர்களே, அன்பிற்குரிய பெருமக்களை உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னை இன்றைக்கு நான் இங்கே உங்கள் முன்பாக பேச வருவதற்கு காரணமாக அமைந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பேராசிரியர் சாம்சன் அவர்கள் என்னை நம்முடைய அறிஞர் குணா அவர்களினுடைய தமிழரின் தொன்மை என்கின்ற இந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது, எனவே நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அவர் அழைத்தார். நான் முன்பெல்லாம் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தாலும் சமீப காலங்களிலே நான் ஒன்றை உணர்ந்திருக்கிறேன். நான் வழக்கமாக என்னுடைய அலுவலகத்திற்கு செல்லுகிற பொழுது என்னுடைய உதவியாளர், நேர்முக உதவியாளர் ஒரு தாளினை வைப்பார். இன்றைக்கு யார் தொடர்பு கொண்டது, தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, கல்லூரிகளிலிருந்து, இயக்கங்களிலிருந்து, மன்றங்களிலிருந்தெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் என்று குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேராவது தொடர்பு கொள்ளுவார்கள். ஏறக்குறைய மாதத்திற்கு ஒரு 125 150 இடங்களிலிருந்து, அமைப்புகளிலிருந்து அத்தகைய அழைப்புகள் வந்தாலும் என்னால் கலந்து கொள்ள இயலாது. ஒன்று வேலைப்படு, நேரமின்மை, இன்னொன்று பேசுவதையே நாம் குறைத்து விட்டால் என்ன என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் என் இனம் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய இனத்திற்கு காரணம், அழித்தொழிக்கப்பட்ட என்னுடைய இனத்திற்கு காரணம் இந்த பேச்சிலே இவர்கள் மயங்கி கிடக்கின்ற காரணத்தினால் நாம் எல்லாம் பேசாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை எடுத்தேன். பேச வேண்டாம், செயல்படுவோம், அமைதியாக செயல்படுவோம். பேசி பேசி கெட்டவர்கள் தான் இந்த சமூகம் என்று நான் எண்ணிக்கொண்டு பேசுவதையே நான் குறைப்பது என்று நான் முடிவெடுத்தேன். எனவே அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவிர்க்க இயலாத சூழலில் மட்டுமே நான் பேசுவதற்கு ஒத்துக்கொள்ளுவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு என் சமூகம், என் இனத்தினுடைய பெருமை மிகுந்த நூலாக இருக்கக்கூடிய இந்த தமிழரினுடைய தொன்மை, இந்த நூல் வெளியீட்டிலே மகத்தான பேரறிஞர் கொண்டாடப்பட வேண்டிய நம்முடைய குணா அவர்களினுடைய அற்புத கருத்து பெட்டகம் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் காரணம் என்னவென்றால், இது தமிழருடைய தொன்மை என்கின்ற உணர்வு பூர்வமான வெற்று உணர்வு வெளிப்படக்கூடிய ஒரு நூலாக இல்லை. உணர்வை தாண்டி உண்மை இங்கே இருக்கிறது. நாமெல்லாம் நம்முடைய பெருமை மிகுந்த வரலாற்று உண்மைகளை அறியாமல் இருக்கிறோம். உண்மைகளை சொல்லுவதற்கு நான் ஒரு காலம் தயங்கியது இல்லை. அது
அது தமிழருடைய பெருமையாக இருந்தாலும் சரி, கிரானைட்டால் அரசுக்கு 1 லட்சம் கோடி இழப்பாக இருந்தாலும் சரி, அது என் தேசம், அது என் தேசத்தினுடைய இயற்கை வளங்கள் என்பது என் சமூகத்தின், என் தமிழ் சமூகத்தினுடைய சொத்துக்கள். எனவே சுரண்டப்படக்கூடிய சூழலில் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு இழப்பு எங்கே ஏற்பட்டாலும் அத்தகைய உண்மையை சொல்லுவதற்கு ஒரு காலம் நான் தயங்கியது இல்லை. எனவே உண்மையை சொல்லுகின்ற ஒரு ஒப்பற்ற மாபெரும் என் சமூகத்தினுடைய வரலாற்று பெட்டகமாக திகழக்கூடிய ஒரு நூலினுடைய வெளியிடக்கூடிய விழாவிலே நான் இங்கே நிற்கிறேன். பெருமைக்குரியவர் நம்முடைய குணா அவர்கள். ஏற்றி போற்ற தகுந்த எழுத்தாளர், அறிஞர், காக்கப்பட வேண்டிய அவர் இன்றைக்கு கருத்து கருவூலமாக, வரலாற்று பெட்டகமாக இந்த நூலை நமக்கு அளித்திருக்கிறார். வழக்கமாக எனக்கு இந்த நூல் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. நான் தமிழ் சார்ந்து எதுவாக இருந்தாலும், அது 500 பக்கங்களாக இருந்தாலும் ஒரு 2-3 நாட்களிலே நான் முடித்து விடுவேன். எனவே 15 நாட்கள் கொடுத்த பொழுது நான் நினைத்தேன், ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்திற்கு முன்பாக இதை படிக்க தொடங்கலாம் என்று நான் எண்ணிவிட்டேன். வேலைப்படு காரணமாக ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் தொடங்கினால் அப்பொழுதுதான் தெரிந்தது, இதை படித்து புரிந்து கொள்வதற்கே கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகும் என்று. அந்த அளவிற்கு வரலாற்று தகவல்கள், வானுடவியல் தகவல்கள், தொல்லியல் தகவல்கள், அறிவியல் தகவல்கள் அனைத்தையுமே சான்றுகளோடு இந்த மாபெரும் மனிதர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இது நிச்சயமாக இன்றைக்கு நாம் அடிக்கடி சொல்வதைப் போல இந்தியாவினுடைய வரலாறு தென்னாட்டிலிருந்து, தமிழகத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லுவது மாற்றி உலகத்தினுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்து கருவூலமாக அமைந்திருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பேசுகிறார். உலக மொழிகள், அத்தனை மொழிகளினுடைய மூத்த இலக்கண நூலாக திகழக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய காலத்தை விஞ்ஞானபூர்வமாக, அது 10,800 ஆண்டுகளுக்கு முந்ததை என்பதை அவர் நிரூபிக்கின்ற விதம் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. நான் கூட மாணவனாக இருந்த பொழுது ஒரு உணர்வு நிலையிலே பேசுவேன். நான் சென்னை சட்டக்கல்லூரி மாணவன். அன்றைக்கு எனக்கும் IAS அதிகாரியாக வேண்டும் என்று ஆசை, எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசையைப் போல. எனவே நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்து கொண்டு அன்றைக்கு அண்ணா நகரிலே இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய பயிற்சி நிலையத்திலே நான் பயிற்சி பெறுகிறேன். அந்த பயிற்சி பெறக்கூடிய 50 இளைஞர்கள், மாணவர்கள் நாங்கள். அதிலே இன்றைக்கு இந்த குடிமைப்பணி தேர்வு என்று சொல்லுகிறோமே, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அந்த தேர்வை எழுதுவதற்காக 50 பேர்கள் நாங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டோம். 49 பேர்கள் அந்த நிலையத்திலேயே, விடுதியிலேயே தங்கி படிக்கிறார்கள். நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்து கொண்டு ஒரு தொண்டு நிறுவனத்திலே முழு நேர ஊழியராக பணிபுரிந்து 3வது ஒரு நிலையாக இந்த பயிற்சி நிலையத்திலே நான் பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு அந்த முதல்நிலை தேர்வு வருகிறது, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை தேர்வு வருகிறது. 50 பேர்கள் நாங்கள் எழுதுகிறோம். அதிலே 3 பேர்கள் தேர்வு செய்யப்பட்டோம். அதிலே நான் ஒருவன். அடுத்ததாக முக்கிய தேர்வு என்று, மெயின் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்விலே 2 பேர் தேர்வு செய்யப்பட்டோம். அந்த 2 பேர்களிலே நான் ஒருவன். நான் டெல்லி பட்டினத்தை முதன்முறையாக பார்க்கிறேன். டெல்லி பட்டினத்தை வரலாற்றிலே படித்திருக்கிறேன். இந்த தேசத்தினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லி பட்டணத்திலே நான் இறங்கிய பொழுது நான் ஒரு 25 வயது இளைஞன். ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய ஒரு கிராமத்திலே பிறந்த பிள்ளை நான் இல்லை. எனவே அந்த IAS கனவுகளோடு நான் இறங்குகிறேன். UPS வளாகத்திற்கு நான் செல்லுகிறேன். நேர்முக தேர்வு நடக்கிறது. அங்கே கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வியை கேட்கிற பொழுது நான் சென்றதோ 90ஐ தொட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். ஆனால் அங்கே கேள்வியை கேட்கக்கூடிய, அந்த நேர்முக தேர்விலே இருக்கக்கூடிய அந்த அறிஞர்களெல்லாம் என்னிடத்திலே கேட்கிற பொழுது, நீங்களெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் தமிழகத்தில் இந்திக்கு எதிராக போராடுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். நான் அதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். அதற்கான காரணத்தை நான் விளக்கி சொல்லுகிற பொழுது அவர் இறுதியாக கேட்கிறார், இப்படியெல்லாம் நீங்கள் போராடுகிறீர்களே,
நான் செல்லுவதற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த போராட்டத்தை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு அவர் கேட்டபொழுது இறுதியாக கேட்கிறார், இப்படியெல்லாம் போராடுகிறீர்களே, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். நான் ஒரு 25 வயது இளைஞன், என்னுடைய எண்ணமெல்லாம் ஐஏஎஸ் கனவு. ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளை, நான் ஒரு கிராமத்து மனிதனுடைய பிள்ளை. எனவே இந்த நேர்முக தேர்வில் நான் சிறப்பாக வெற்றி பெற்றால் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகிவிடலாம். பெருமிதம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இளைஞர்களினுடைய கனவை அடைந்துவிட்ட ஒரு பெருமிதம் எனக்கு உண்டு. ஆனால் அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம் என்று கேட்டபொழுது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் மொழியை இந்த தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக வையுங்கள் என்று சொன்னேன். Tell me which language that can be made as the official language of government of India என்ற கேட்ட கேள்விக்கு நான் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், you can make Tamil as the official language of government of India as it is abundantly rich in its literature and grammar and it is the oldest living language across the globe என்று சொன்னேன். உலகத்தினுடைய மூத்த மொழியாக விளங்கக்கூடிய இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய என் தமிழை இந்த தேசத்தினுடைய மொழியாக ஆட்சி மொழியாக வையுங்கள் என்று நான் சொன்னேன். அன்றைக்கு நான் உணர்வு நிலையிலிருந்து சொன்னேன். இன்றைக்கு உலகத்தினுடைய மூத்த மொழி என்று பேராசிரியர் பெருமகனார் குணா அவர்களினுடைய நூலை படித்துவிட்டு உண்மை நிலையிலே சொல்லுகிறேன், உலகத்தினுடைய மூத்த மொழி ஞான முதல் மொழி என்று தேவநேய பாவாணர் சொல்லிய அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை நான் பார்க்கிறேன். அத்தகைய பெருமையை விளக்கக்கூடிய அருமையான நூலாக, தமிழர்களினுடைய வரலாற்று பெட்டகமாக இன்றைக்கு தமிழரினுடைய தொன்மை இருக்கிறது. நான் பிரமிப்பான் பெருமையால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். பல நேரங்களிலே நான் பார்ப்பேன், நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு 25 வயது இளைஞனுக்கு, நான் ஐஏஎஸ் கனவுகளோடு டெல்லி பட்டணத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞனுக்கு எப்படி தமிழை இந்த தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக வைக்க வேண்டும் என்று எப்படி இந்த கேள்விக்கு பதில் வந்தது? நான் எந்த கட்சியிலும் தொடர்பு உள்ளவன் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய புரட்டுகின்ற எந்த கட்சிக்கும் நான் உறுப்பினராக இல்லை, எந்த மன்றத்திலும் உறுப்பினராக இல்லை. நான் படித்துக் கொண்டிருந்த சென்னை சட்டக்கல்லூரியினுடைய மாணவன். என்னை அறியாமலே என் உள்ளுக்குள்ளும் செல்லுக்குள்ளும் தமிழ் எப்படி போயிருக்கிறது என்று சொன்னால், 50,000 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பேசப்பட்ட அந்த மொழியினுடைய அதிர்வு என் உள்ளுக்கும் செல்லுக்குள்ளும் போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் குணா அவர்கள் மிகச்சிறப்பாக விளக்குகிறார். நம்முடைய தமிழ் சமூகம் அந்த பெருமகனாருக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. எதையெல்லாம் படித்தவர்கள் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களாக இருக்கிறார்களே, அது இலக்கிய துறையாக இருந்தாலும் சரி, வரலாற்று துறையாக இருந்தாலும் சரி, மானுடவியல் துறையாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் செய்ய வேண்டிய அரும்பணியை இந்த பெருமகனார் செய்திருக்கிறார். உளமாற நான் பாராட்டுகிறேன். அவர் சொல்லுகிறார், நம்முடைய முனைவர் இன்றைக்கு அரணமுறுவல் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக 2016 தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி 100 ஆண்டு காலத்தை ஒட்டி நாங்கள் சிறப்பு மலர் வெளியிடுகிறோம். எனவே ஏதாவது ஒரு கட்டுரை அதை ஒட்டி எழுதி கொடுங்கள் என்று நம்முடைய அறிஞரிடத்திலே கேட்டபொழுது, கட்டுரை என்ன, ஒரு நூலையே கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கட்டுரை கேட்டதற்கு நூலையே கொடுக்கிறார் என்றார். நூலை கேட்டிருந்தால் இவர் காப்பியமே தமிழர்களுக்கு படைத்து கொடுத்திருப்பார். அந்த அளவிற்கு உண்மைகளை அளித்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மொழி 50,000 ஆண்டுகள் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழி. கிமு 50,000 ஆண்டுகள் இந்த மொழி இந்த மண்ணிலே பேசப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கியம் கிமு 10,000 ஆண்டு காலம் தமிழ் இலக்கியம் தலை தோங்கி இருக்கிறது என்கின்ற உண்மையை இந்த நூலிலே சொல்கிறார். தொல்காப்பியம் உலகத்தினுடைய மூத்த இலக்கண நூலாக விளங்கக்கூடிய தொல்காப்பியம் அதனுடைய வரலாற்று பெருமைகளை விளக்குகின்ற பொழுது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது எப்படி தோன்றியது, அதனுடைய காலத்தை விஞ்ஞானபூர்வமாக இந்த பெருமகனார் நிரூபித்திருக்கிறார். இத்தகைய பெருமையை கொண்டிருக்கக்கூடிய நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த புத்தகம் தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களில், தமிழகத்தினுடைய கல்லூரிகளில், கல்வி சாலைகளில்
இந்த புத்தகம் மாணவர்கள் படிக்கக்கூடிய, நம்முடைய வரலாற்றை அறியக்கூடிய ஒரு ஒப்பான ஒரு புத்தகமாக அது அறிமுகப்படுத்த வேண்டும். அதுதான் தமிழக அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூலை படிக்கின்ற பொழுது அடிமைப்பட்டிருக்கின்ற என் இனம் விடுதலையை நோக்கி செல்லுகிறது ஆக உணர்வை நான் பெறுகிறேன். நான் நாமக்கல்லிலே மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருந்த காலம், ஒரு நாள் திருச்செங்கோடு என்கின்ற அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலே ஜமாபந்தி என்று சொல்லுவார்கள், வருவாய் தீர்ப்பாயம் என்று சொல்லுவது, வருடத்திற்கு ஒருமுறை நடக்கக்கூடிய வருவாய் தீர்ப்பாயம். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், சாராட்சியர்கள், கோட்டாட்சியர்கள் இப்படியாக அங்கே சென்று, துறை ஆட்சியர்கள் அளவிலே சென்று மக்களுடைய பிரச்சனைகளை, குறிப்பாக விவசாயிகளினுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அறிந்து அவர்களுக்கு தீர்வு செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாய நிகழ்வு. அது மட்டுமல்ல, கணக்குகளை, வருவாய் கணக்குகளை முடிக்கக்கூடிய நிகழ்வாக ஜமாபந்தி இருக்கிறது. நான் திருச்செங்கோடிலே ஜமாபந்தி அலுவலராக கலெக்டர் நான் செல்லுகிறேன். அங்கே வரக்கூடிய மனுக்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனுக்களிலே பார்த்தால் பெரும்பான்மையானவர்கள் 99% அவர்கள் ஆங்கிலத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார். சாதாரண ராமசாமி, சாதாரண சுப்பையா, சாதாரண கருப்பண்ண கவுண்டர் இவர்களெல்லாம் அங்கே ஆங்கிலத்திலே கையெழுத்திட்டதை நான் பார்த்தேன். ஒரு முறை வந்தார் ராமசாமி, சுப்பையா, கருப்பண்ண கவுண்டர்கள்லாம் வந்தார்கள். வந்த பொழுது நான் கேட்டேன், நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அது, ஐயா, எங்களுக்கு பட்டா மாறுதல் 3 ஆண்டுகளாக நம்முடைய வட்டாட்சியர் பட்டா மாறுதலுக்காக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பட்டா டிரான்ஸ்பர் என்று சொல்லக்கூடிய, ஒருவர் பெயரிலிருந்து இன்னொருவருக்கு விட்டால் அந்த வாங்கியவருடைய பெயருக்கு அந்த பெயர் மாற்றம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு பட்டா டிரான்ஸ்பர் என்று சொல்லுவோம், பட்டா மாறுதல் என்று சொல்லுவோம். எனவே பட்டா மாறுதலுக்காக நாங்கள் 3 ஆண்டுகள் காத்திருக்கிறோம். வட்டாட்சியர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், தாமதிக்கிறார், இழுத்தடிக்கிறார் என்று சொல்லுகிறார். உடனே கேட்டேன், நீங்கள் கையெழுத்து எந்த மொழியிலே போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆங்கில மொழியிலே போட்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். தெரியுமா நம்முடைய வட்டாட்சியர் யார் தெரியுமா? அவரோ தமிழர். ஆனால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கையெழுத்து ஆங்கிலமாக இருக்கிறது. எனவே தமிழராக இருக்கக்கூடிய தாசில்தாருக்கு, வட்டாட்சியருக்கு கோபம் வந்துவிட்டது. அதோடு சந்தேகமும், இது ஆங்கிலேயர்களுடைய பட்டா மாறுதலாக இருக்குமோ என்றெல்லாம் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அவர் இழுத்தடிப்பு செய்வதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியும், அவர் தாமதப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியும். இருந்தாலும் என் தமிழை புகுத்த வேண்டிய அவசியத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலையிலே நான் சொல்லுகிறேன், வட்டாட்சியர் தமிழர், நீங்கள் ஆங்கிலத்திலே கையெழுத்து போட்டவுடன் வட்டாட்சியருக்கு சந்தேகம் வந்துவிட்டது, இது ஆங்கிலேயர்கள் ஏதோ பட்டா மாறுதலுக்கு முயற்சிக்கிறார்களோ என்ற எண்ணத்தில் தான் இழுத்தடிக்கிறார் வட்டாட்சியர் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், அப்படியானால் என்ன செய்யலாம்? ராமசாமி கேட்கிறார், ஒன்றை செய்யுங்கள், நீங்கள் தமிழிலே கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னேன். ஐயா, போட்டா போதும் ஐயா, காசு இல்லாமல் வட்டாட்சியர் கொடுத்துருவாரு, அது போதும், தமிழில் போடுறையா, தமிழில் போடுறேன்டா. நீங்கள் எந்த வயசுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் 5வது படிக்கிறதுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வாத்தியாருக்கு எடுத்த வேலை. இந்த ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் தான் கெடுத்தது. பல நேரங்களில் சரியான வாத்தியார்கள் இந்த தேசத்தில் இல்லை. நம்ம மாற்ற வேண்டியவர்களெல்லாம் ஆசிரியர்கள் தான். எனவே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். எனவே இவர் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலிருந்து 10 வயதிலிருந்து இவர் போட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாலே இருக்கக்கூடியவர் 60 வயதுக்கு நெருங்குகின்றவர். 50 வருடமாக இவர் ஆங்கிலத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார். எனவே இப்பொழுது ஒரு முறை போட்டால் இவர் 50 ஆண்டு காலமாக அந்த போட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றிவிட முடியாது. எனவே பழக்கத்தால் மாற்ற வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் ஒரு முறை தமிழிலே கையெழுத்து போட்டால் பட்டா மாறுதலை வட்டாட்சியர் கொடுக்க மாட்டால் குறைந்தபட்சம் ஒரு 300 முறையாவது போட வேண்டும் என்று சொல்லி உட்கார வைத்து விட்டேன். வந்தவர்கள் எல்லோருமே அங்கே தமிழ் பலகை என்று போட்டு, நான் இவர்களை எல்லாம் இந்த வெள்ளைக்கார விவசாயிகளை தமிழ் விவசாயிகளாக மாற்றுவதற்கு தமிழிலே கையெழுத்து போட சொன்னேன். எல்லோரும் தமிழிலே கையெழுத்து போட்டார்கள். உடனடியாக அந்த இடத்திலே பட்டா மாறுதலுக்கான உத்தரவை போட்டு நான் கொடுத்தேன். இது முடிந்து விட்டது.
முடிந்து போய் நான் திரும்புகிறேன். அடுத்த நாள் காலையில் தினத்தந்தி பத்திரிகையில் விவசாயிகளை தமிழிலே கையெழுத்து போட செய்த கலெக்டர் என்று செய்தி வந்தது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு ஓசூரில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் எழுதுகிறார், எனக்கு ஐயா உங்களுடைய நேர்மை எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு மனிதன், இந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன் எந்த மொழியில் கையெழுத்திடுவது என்பது அவனுடைய சுதந்திரம், அதிலே நீங்கள் தலையிடாதீர்கள் என்று அவர் எழுதியிருந்தார் எனக்கு கடிதத்திலே. நான் பார்த்துவிட்டு என்னுடைய உதவியாளரிடத்திலே சொன்னேன், இங்கே சுதந்திரத்தை பேசுகின்றாரே இந்த பெருமகன், இந்த குடிமகன், அவருக்கு எழுதுங்கள் ஆங்கில அடிமைகளுக்கு சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லை என்று எழுதுங்கள் என்று சொன்னார். கையெழுத்து உன்னுடைய அடிமைத்தனம் நீ போடுகின்ற கையெழுத்திலிருந்து தொடங்குகிறது என்பதுதான் என் கருத்து. எனவே இத்தகைய அடிமைத்தனத்தை அறுத்தெறிவதற்காக இன்றைக்கு பெருமகனார் குணாவினுடைய தமிழருடைய தொன்மை என்கின்ற அற்புதமான நூல் வந்திருக்கிறது. பேசுகிற பொழுது கூட முடிந்த வரைக்கும் தமிழிலே பேச எத்தனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்தகைய பெருமை மிகுந்த நூல் பெருமை மிகுந்த மொழியை பற்றி சொல்லுகிறது. மதுரை மாவட்டத்தில் நான் ஆட்சியராக இருந்த காலத்தில் நான் கிராமங்களுக்கு அடிக்கடி செல்வது உண்டு. காரணம், இந்த தேசம் கிராமங்களினுடைய தேசம். இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை நாம் கிராமங்களில் இருந்து தான் தொடங்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளனாக திகழ்ந்த நான் கிராமத்திற்கு செல்வது உண்டு. அங்கே சென்று விவசாயிகளை பார்ப்பேன், அங்கே சென்று மகளிர் அவர்களை பார்ப்பேன், ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நான் ஆய்வேன், அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்வருவேன், குழந்தைகளை பார்ப்பேன். அப்பொழுது இந்த பிள்ளைகளிடத்திலே நானும் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பது உண்டு. பெரும்பாலும் நான் அரசு பள்ளிகளுக்கு சென்றால் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பேன். ஏனென்று தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் ஆங்கில ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆங்கில மோகம் இருக்கக்கூடாதானால் ஆங்கில ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். எனவே நான் கேட்பேன். வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டால் எல்லா பிள்ளைகளும் சொல்லிவிடுவார். வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டால் எல்லா பிள்ளைகளும் சொல்லிவிடுவார்கள். வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டால் பெரும்பான்மையாக அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் பணியாற்றிய 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரியாது. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எம் பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு தெரியாது. எனக்கு வருத்தத்தை அளிக்கும். வாட்ஸ் யுவர் ஃபாதர் தெரியாது. ஆனால் அன்றைக்கு நான் செல்லம்பட்டி என்கின்ற ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கோயிலாங்குளம் என்கின்ற அந்த கிராமத்திற்கு நான் செல்லுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்திலே நான் பேசுகிற பொழுது வாட்ஸ் யுவர் நேம் சொல்லுகிறார்கள், வாட்ஸ் யுவர் ஃபாதர் மிக அழகாக சொல்லுகிறார்கள். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், மை ஃபாதர் இஸ் அ பாட்டர், மை ஃபாதர் இஸ் அ டெய்லர், மை ஃபாதர் இஸ் அ டிரைவர் என்றெல்லாம் அழகாக இந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிக் கொண்டு வந்த பொழுது தேவகி என்கின்ற பிள்ளை வந்தார். கேட்டேன், வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டேன். வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டதற்கு அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னார்? மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் உரக்கடை என்று சொன்னார். மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் உரக்கடை என்று சொன்னார். எல்லோரும் மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், மை ஃபாதர் இஸ் அ டெய்லர், மை ஃபாதர் இஸ் அ டிரைவர் என்றெல்லாம் சொன்ன பொழுது இந்த பிள்ளை மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் உரக்கடை என்று சொன்னது. நான் உடனே சபாஸ் என்று சொன்னேன். சபாஸ் என்று கை கொடுத்தேன் தேவகிக்கு. ஏன் தெரியுமா? எல்லா பிள்ளைகளுக்கு மிகச் சுலபமாக டெய்லர், டிரைவர், ஃபார்மர் எல்லாம் மிகச் சுலபமாக வந்துவிடும். ஆனால் இந்த பிள்ளையினுடைய தந்தை ஒரு உரக்கடையிலே வேலை செய்பவர். அதை எப்படி சொல்வது? மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் ஃபெர்டிலைசர் ஷாப் என்றெல்லாம் சொல்ல முடியாது எம் ஏழை கிராமத்து பிள்ளைக்கு. எனவே இந்த பிள்ளை பார்த்தது இந்த கலெக்டர் ஒன்றும் வெள்ளைக்கார கலெக்டர் இல்லை, இது நம்ம கலெக்டர் தானே, இது நம்ம கலெக்டர் தானையா, தமிழ் கலெக்டர் தானையா, இது எதுக்கு பம்மாத்து, உனக்கு தேவை புரியணும், அவ்வளவுதானே. மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் உரக்கடை அப்படின்னு சொன்ன முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு அடிமைத்தனம்? நான் சபாஸ்ன்னு சொல்லிட்டு வழக்கமாக எனக்கு போடக்கூடிய பொன்னாடைகளை நான் தவிர்த்து விடுவேன். அதையும் மீறி போட்டு விட்டால் இது போன்ற ஏழை பிள்ளைகளுக்கு நான் போற்றி அவர்களை உற்சாகப்படுத்துவேன். அப்படியாக அந்த பிள்ளைக்கு பொன்னாடையை போர்த்தி நான் சபாஸ் என்று சொன்னேன். நான் சபாஸ் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மொழி இன்றைக்கு எப்படி சிதைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது வருகின்ற பொழுது கூட வழி கேட்டால் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்லுகிறார்? இப்படியே போய் லெஃப்ட்ல டேர்ன் பண்ணி ரைட்ல ஸ்ட்ரைட்டா போங்க. இவர் தமிழ்ல தான் சொல்றாரு, நீங்க தமிழ்ல தான் சொல்றாரு. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டா போங்க சார், ஆப்போசிட்ல
ஒரு ஹால் இருக்குங்கிறார். இவன் பேசக்கூடிய என் தமிழ்நாட்டில் சக தமிழன் பேசக்கூடிய தமிழ் எந்த அளவிற்கு என்னுடைய ஞான முதல் மொழி என்று மொழிஞாயிறு தேவநேய பாவாணரால் போற்றி பாராட்டப்பட்ட என்னுடைய மொழி இன்றைக்கு தமிழர்களால் சிதைவுற்று போவதை பார்த்து நொந்து போய்விட்ட நான், என் மொழியை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்களே தமிழர்கள் என்று நொந்து போயிருந்த நான் முதலில் தமிழோடு ஆங்கிலத்தோடு தமிழை சேர்த்து ஆங்கிலத்தை கொலை செய்த என் கிராமத்து பிள்ளையை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன். தேவகி, நீ உண்மையிலேயே போற்றுதலுக்குரியவள். முதன்முறையாக ஆங்கிலத்தில் தமிழை சேர்த்து ஆங்கில மொழியை கொலை செய்தாய், உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு பெருமைக்குரிய மொழியை சேர்ந்திருக்கிறோம் என்பதை வரலாற்று உண்மைகளோடு நம்முடைய பெருமகனார் குணா அவர்கள் எழுதியிருக்கிறார். பெருமிதம் கொள்வோம். அவர் எழுதுகிறார், தொல்லியல் ஆய்வுகளெல்லாம் நடந்த ஐரோப்பிய தேசங்களெல்லாம் தேசியம் வளர்ந்தன. விளைவு உலகெங்கும் இந்த தேசத்தவர்கள் சென்றார்கள், காலனி ஆதிக்கத்தை உருவாக்கினார்கள், பாசிசம் நாசிசம் போன்றவற்றை எல்லாம் வளர்த்தார்கள். உலகப் போர்களுக்கு கூட அதுதான் காரணமாக இருந்தது. தங்களுடைய பெருமிதத்தை அறிவதற்கு இந்த தொல்லியல் ஆய்வுகள், தங்களுடைய முன்னோர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எத்தகைய பெருமைகளை எல்லாம் விட்டு சென்றார்கள் என்கின்ற இந்த நம்முடைய மரபு தொன்மை வரலாறு இவற்றை அறிவது முக்கியம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் சீன தேசத்தை அவர் குறிப்பிடுகிறார். புரட்சிக்கு முன்பாக சீன தேசத்திலே எழுந்த தேசியம் அந்த மண்ணிலே இருந்த அயலவர்களை விரட்டுவதற்கு உதவியது. அன்பிற்குரியவர்களே, தமிழ் தேசியம் எழ வேண்டும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அயலவர்களை விரட்டுவதற்காக என்று நான் எண்ணுகிறேன். அவர் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தையில் சொல்லுவதென்றால் அற்புதமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. உலக வரலாற்றை எழுதுகின்ற பொழுது அந்த கற்காலத்திற்கு பின்பு செம்பு காலம், செப்பு காலம், வெண்கல காலம், அதற்கு பிறகு இரும்பு காலம் என்றெல்லாம் வருகிறது. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கற்காலத்திற்கு பிறகு செப்பு காலம், வெண்கல காலம் என்றெல்லாம் இல்லை, இரும்பு காலம் என்பதை மிக அழகாக அறிவியல் பூர்வமாக சான்றுகளோடு விவரிக்கக்கூடிய விதம் உண்மையிலேயே நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. அத்தகைய பெருமையை கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலை நாம் படிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய புறப்பட்ட கடலோடிகள் அந்தமான் தீவுகளை நேர்கிழக்காக சென்று அந்தமான் தீவுகளை ஒட்டி சாவக நாடை கடந்து அதற்கு பிறகு நான்மான கூடல் அந்த தீவுக்கு சென்று பசிபிக் கடல் ஊடலாக அங்கே சென்று மத்திய அமெரிக்க, தென் அமெரிக்க நாடுகளுக்கு தமிழ் கடலோடிகள் சென்றிருக்கிறார்கள். அன்றைக்கு பெருமை மிகுந்த மயன் நாகரிகம் தமிழ் கடலோடிகளுடைய நாகரிகம் என்கின்றதை ஆதாரபூர்வமாக விளக்கக்கூடிய அந்த விதம் பெருமைக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய ஒரிசா பாடு இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழர்களுடைய ஓங்கி உயர்ந்த இந்த கடலோடிய வரலாற்றை சான்றுகளோடு விவரிக்கக்கூடிய பெருமகனார் தமிழ் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. எப்படி ஆமைகள் கடலோடுகின்ற அந்த ஆமைகளுடைய அந்த ஓட்டத்தை கொண்டே தமிழர்கள் எப்படி கடலோடி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மையை அந்த வரலாற்று சான்றுகளோடு அவர் விவரிக்கக்கூடிய, அறிவியல் உண்மைகளோடு அவர் விவரிக்கக்கூடிய விதம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதனையும் நம்முடைய பெருமகனார் குணா அவர்கள் இங்கே மிகச்சிறப்பாக குறிப்பிடுகிறார். எனவே நாம் பெருமை மிகுந்த ஒரு இனம். இன்னும் சொல்ல போனால் அலெக்சாண்டர், எப்படி கிரேக்க மாசிடோனியாவிலிருந்து புறப்பட்ட அலெக்சாண்டர், அவர் சிந்து நதி தீரம் வரைக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் நம்முடைய பெருமகனார் குறிப்பிடுகின்ற வரலாற்று உண்மை என்ன தெரியுமா? அலெக்சாண்டர் இந்த தேசத்திற்குள் உள்ளே நுழைய முடியாது, விரட்டி அடித்தது நம்முடைய தமிழ் மன்னர்கள் என்று சொல்லுகிறார். சிந்து நதி தீரத்தில் அலெக்சாண்டரை எதிர்த்து வீரமுடன் போரிட்ட போரஸ் நம்முடைய தமிழ் மன்னன் என்று சொல்லுகின்ற அந்த பெருமிதம் இருக்கிறது அல்லவா? அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அலெக்சாண்டரை பற்றி ஒரு கதை உண்டு. அவன் சிந்து நதி தீரம் வரை படையெடுத்து சென்று திரும்பி செல்லுகின்ற பொழுது பாபிலோனியாவில் அவன் நச்சுக்காய்ச்சலால் இறக்க ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் மரணப்படுக்கையிலிருந்து ஒன்றை சொன்னதாக ஒரு கதை உண்டு. அவன் சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள், படைத்தளபதிகள் அத்தனை பேரிடத்திலும் சொல்வார், நான் இறக்கப் போகிறேன். மகத்தான மாசிடோனியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற இடங்களையெல்லாம் வென்ற நாடுகளாக மாற்றிய பெருமை எனக்கு உண்டு. நான் இப்பொழுது இறக்கப் போகிறேன். இறப்பதற்கு முன்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் இறக்கின்ற பொழுது, என்னை புதைக்கின்ற பொழுது என்னுடைய இரு கைகளையும்
திறந்து வைத்து அப்படியே புதையுங்கள் என்று அவன் சொல்லுவானான். ஏனென்று கேட்டால் அதற்கு அவன் விளக்கம் சொல்லியது என்ன தெரியுமா? மகத்தான மாபெரும் வீரனான அலெக்சாண்டர் உலகத்தினுடைய பெரும்பகுதியை 30 வயதுக்கு கீழாக தன் காலடிக்கு கீழே கொண்டு வந்த மகத்தான அலெக்சாண்டர் இந்த உலகத்திலிருந்து சென்ற பொழுது எதனையுமே எடுத்து செல்லவில்லை என்பதை இந்த உலகம் உணரட்டும் என்று அவன் சொன்னானாம். இதிலே அவன் இறந்த பொழுது வெறும் கையோடு அவன் இறந்திருக்கிறான். உண்மையிலேயே இந்தியாவிற்குள் நுழையாமல் அவன் வெறுங்கையோடு திரும்பியதிலே தமிழர்களுடைய பங்கு இருக்கிறது என்பதை இவர் பெருமையோடு சொல்லுகிறார். அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்வது, நான் மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு இனத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த இனம் 21ஆம் நூற்றாண்டில் எந்த இனமும் உலகத்தில் எந்த பூமிப்பந்தில் எந்த இனமும் சந்திக்காத ஒரு பேரழிவை இந்த இனம் சந்தித்தது. நம் கண் முன்னே நம் குல கொழுந்துகள், தளிர்கள், பெண்களெல்லாம் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளால் பொசுக்கிய பொழுது இங்கே கண்டும் காணாமல் நாம் இருந்தோம். இன்றைக்கு கூட இந்த கள்ள மௌனம் நம்மை பெரும் வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. இத்தகைய ஒரு பெருமை மிகுந்த ஒரு இனம் இன்றைக்கு பல நாடுகளால் இன்றைக்கு துரத்தப்பட்டு அழித்தொழிக்கப்பட்ட அந்த சோக நிகழ்வு இருக்கிறது அல்லவா? அதை பார்த்ததற்கு பிறகு இந்த இனம் எப்படிப்பட்டது, இந்த மொழி எப்படிப்பட்டது, இந்த வரலாறு எத்தகையது என்று ஆய்வு செய்ய வேண்டும், இந்த மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு IAS அதிகாரியாகிய எனக்கே அதிகமாக வந்துவிட்டது. எனவே அத்தகைய வேலையை நம்முடைய பெருமகனார் செய்திருக்கிறார். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். 1980களிலே மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய முதுகலை படித்த பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு இளைஞர் அதற்கு பிறகு குடிமைப்பணி தேர்வை எழுதி IAS அதிகாரியாக வருகிறார். அவர் IAS அதிகாரியாக ஒரிசா மாநிலத்தினுடைய அணி, ஒரிசா கேடர் என்று சொல்லுவோமே, ஒரிசா மாநிலத்தில் அவர் பணியை தொடங்குகிறார். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒரு நேர்மையான ஒரு அலுவலர், IAS அலுவலர் பாலகிருஷ்ணன், தமிழர். அவர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அந்த வட இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து நம்முடைய பெருமகனார் குணா சொல்வதைப் போல கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக விந்தியத்திற்கு மேலே இந்தியா முழுவதும் பரவி கிடந்த இனம் தமிழ் இனம், இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிதான் வட தமிழாக பாகதமாக அது திரிவு பெற்றது என்று மிக அழகாக சொல்லுகிறார். பாலகிருஷ்ணன் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அவர் இன்றைக்கு பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். வடநாட்டில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் ஆய்வு செய்து அதிலே பெரும்பாலான பெயர்களினுடைய வேர்கள் தமிழ் மூலமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர் கட்டுரைகள் எழுத தொடங்கியிருக்கிறார். அவர் IAS அதிகாரியாக மிகச்சிறந்த பணிகளை மக்களுக்கு ஆற்றியிருக்கிறார், நேர்மையாக ஆற்றியிருக்கிறார். அவர் சொன்னார், நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டார், நான் IAS அதிகாரியாக பணியாற்றிய பெருமை எனக்கு உண்டு. மக்களுக்கு நேர்மையோடு பணியாற்றிய அந்த சிறந்த தருணங்கள் உண்டு. அவை எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த தருணம் இந்த தமிழ் ஆராய்ச்சியில் நான் ஈடுபடக்கூடிய அந்த காலம்தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் டெல்லியிலே பயிற்சி பெற்றேன் IAS அதிகாரியாக. டெல்லியிலே நாங்கள் சமீபத்திலே மசூரியிலும் டெல்லியிலும் பயிற்சி பெற்ற காலம். அப்பொழுது JP சிங் என்கின்ற IAS அதிகாரி, டெல்லி மாநிலத்தினுடைய IAS அதிகாரி, அவர் எங்களிடத்திலே சொல்லுவார், எங்களை பார்த்து சொல்வார், நான்கு தமிழகத்து அதிகாரிகள். JP சிங் என்கின்ற IAS அதிகாரி டெல்லி மாநிலத்திலே பணியாற்றுகிறார். அவர் சொல்லுவார், சகாயம், இந்த வடநாடு எல்லாம் உங்களுடைய தேசம் என்று அவர் சொல்லுவார். JP சிங் சொல்லுவார், வடநாடு எல்லாம் உங்களுடைய தேசம் என்று சொல்லுவார். அதனால்தான் எனக்கு பயிற்சி அளித்த காலத்தில், அங்கே ஆங்கிலத்திலே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு IAS அதிகாரி, பெண் IAS அதிகாரி ஆங்கிலத்திலே பேசத் தொடங்கினார். ஆங்கிலத்திலே அவர் வகுப்பெடுத்துக்கொண்டு ஆங்கிலத்திலே வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. திடீரென்று அவர் இந்திக்கு மாறுகிறார். இந்திக்கு மாறியவுடன் நான் கேட்டேன், அங்கே 40-50 பேர் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், எனக்கு இந்தி தெரியவில்லை, I do not know your Hindi அப்படி என்று சொன்னேன். I am not able to understand your Hindi என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், you don't understand Hindi? Hindi is our national language, it's our ராஷ்டிர பாஷா என்று சொன்னார்.
இது நம்முடைய தேசிய மொழி என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்தியனுடைய தேசிய மொழி அல்ல, தமிழ்தான் என்னுடைய தேசிய மொழி என்று சொன்னேன். Hindi is not our national language, Tamil is my national language என்று சொன்னேன். Hindi is only official language, அது ஒரு ஆட்சி மொழி. தேசிய மொழி தமிழ் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், இந்த entire group you are the only person who doesn't know Hindi என்று சொன்னார். இந்த எல்லா இளைஞர்கள், எல்லா அலுவலர்களுக்கு மத்தியிலே நீ ஒருவன் தான் இந்தி தெரியாதவனாக இருக்கிறாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்தி என்கின்ற அரக்கன் இங்கே திணிக்கப்பட்ட போது எதிர்த்த ஒரே இனம் என் தமிழினம் தான் என்று சொன்னேன். அதனால் தமிழ் தெரியவில்லை என்பது தகுதி குறைவாக நான் கருதவில்லை. தமிழ் தெரிகிறது, இந்தி தெரியவில்லை என்பது தகுதி குறைவாக நான் கருதவில்லை. இந்தி தெரியவில்லை என்பது என் இனத்தினுடைய எழுச்சியின் அடையாளமாக நான் கொள்கிறேன் என்று சொன்னேன். அந்த வகையில் இன்றைக்கு இனத்தினுடைய எழுச்சியினுடைய அடையாளமாக இன்றைக்கு நம்முடைய பெருமகனார் குணா அவர்களினுடைய தமிழருடைய தொன்மை என்கின்ற அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் தமிழர்களினுடைய இல்லங்களிலெல்லாம் இருக்க வேண்டிய நல்ல நூல். நம்முடைய பெருமிதம் பிரமிக்க தகுந்ததாக இருக்கிறது, பெருமை மிகுந்ததாக இருக்கிறது, கௌரவத்திற்குரியவதாக இருக்கிறது. அழித்தொழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இனத்தில் பிறந்த எனக்கு இன்றைக்கு கௌரவம் தேவைப்படுகிறது. அதற்கு இந்த புத்தகம் ஆயுதமாக மாறும், எல்லார் கையிலும் இருக்க வேண்டும். அந்த வகையில் மிகச்சிறந்த இந்த தமிழர்களினுடைய எல்லா இடங்களுக்கும் இந்த புத்தகம் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி இந்த பெருமகனார் இவருடைய தமிழ் பணி தொடர்ந்து இது நடக்க வேண்டும். இந்த பெருமகனார் நீடூழி வாழ வேண்டும். தமிழ் சமூகத்திற்கு ஏற்றத்தையும் எழுச்சியை உருவாக்குவதற்கு இது போன்ற நூல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட வேண்டும். நம்முடைய தமிழர் களத்தினுடைய அன்பிற்குரிய தமிழ் திரு அரிமாவளவன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் உணர்வு செயற்பாட்டாளர்கள். அவருடைய பணி தொடரட்டும். அவருடைய எண்ணங்களை எல்லாம் செயல்பாடுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.